கைஸ் வெல்கம் டு நிஷாந்த் ஹண்ட்ரிகாஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவீங்க. நான் சொன்ன அடுத்த நிமிஷத்தில் நீங்கள் எக்ஸைட்டட் ஆகிடுவீங்க. அதாவது இன்றைக்கி நம்ம வந்து ஏர்போர்ட் கேமரா ரிகாஸ் இன்றைக்கி இல்லை, அவர் அங்கே ஃப்ரைடே, அதனால் அவர் அங்கே இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி நான் வந்து ஏர்போர்ட் கேமரா இருப்பேன். நான் ஏர்போர்ட்டில் செட் பண்ணி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாலும் பாருங்கள், அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் எல்லா ஃப்ளைட்ஸும் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ஏர்போர்ட். வேறு இங்கே ஒரு போட் இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும், இதெல்லாம் வச்சுருக்கேன், ஆனால் எதுக்கு நான் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன்? நிறைய பேருக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். எது ஒரு வேளை போட்டில் யாராச்சும் ஃப்ளைட் ஏதாச்சும் கீழே விழுந்துச்சுன்னா அதை காப்பாற்றுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அதுக்கு இல்லை, நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, பாருங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து 3 ஃப்ளைட் இருக்குது. இதுதான் அந்த ஏர்போர்ட்டு. ரூஃப் தான் கட்ட முடியல, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சு விட்ருவாங்க. எங்களை ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்ருவாங்க. இது போர்டெலாம் வச்சுருக்கேன். இதுதான் கிவ்வே. வேறு இங்கே ஸ்லோ டவுன் பண்ணுவோம். ஃப்ளைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும்ல, ஸ்லோ டவுன் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடு இங்கே போகக்கூடாது, ஏன்னா விழுந்துருச்சுன்னா கடலில் விழுந்துடும். வச்சுப்போம், அது டைல்ஸ் தான், கடல்லையும் வச்சுப்போம். அதில் இது வந்து நோ என்ட்ரி, அது இப்படி தான் வரணும், அங்கே அது வழியாக என்ட்ரி ஆகி போடணும். ஸோ நான் உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின்டெனன்ஸ் ஆனால் காருங்களெல்லாம் பார்ப்போமா? ஓகேவா, நம்மளோட காருங்களை பார்ப்போமா? ஒரு டேபிள் மேலே கட்டி வச்சுருக்கேன். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு கார் வந்து இந்த கார் தான். இந்த கார் வந்து ஸோ இது என்ன கார்னால், இது வந்து இதுக்கு இந்த எல்லாேருக்கும் ஒன்று சொல்லுவாங்க, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது வந்து இது ஃப்ளைட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் ஒன்று வச்சுருப்பாங்களே, அந்த ஃப்ளைட் அதை தான் பிடிச்சி அதை எடுத்து அது ரன்வேயில் நிற்க வைக்கும். ஒரு ரன்வேலேருந்து அது லேண்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து இது பண்ணால் அது வந்து தூக்கிட்டு போய் அதோட பிளேஸில் அங்கே நிற்க வச்சிடும். ஸோ நம்மளோட அடுத்த காரு, இப்போ உங்களுக்கு இந்த காரு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த காரை பார்க்கலாம். அடுத்த கார் வந்து இதுதான். இது என்ன காருன்ட்டு அவங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாதான், எனக்கு தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஃபுட் சப்ளைஸு, வேறு இந்த க்ளீனிங்கு, இதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது, க்ளீனிங் பண்ணுறது, ஃபுட் சப்ளைஸு, வேறு மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்காகத்தான் இந்த காரை வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இதுதான் கண்டெய்னர்னு நினச்சிக்கோங்க. இதுக்குள்ளே தான் எல்லாம் ஃபுட் சப்ளைஸு இதெல்லாமே இருக்கும். அடுத்த கார் நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த காரை தான். ஓகேவா, இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்லலாம், நீங்கள் ஃப்ளைட்லேருந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. அதை வந்து இது வந்து நிறையா வந்து இங்கே சூட் கேஸெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த கார் தான். நான் கொஞ்சம் நீளமாக வச்சுருக்கேன். ஸோ நாம் அடுத்த காரை வந்து ஃபியூல், இங்கே ஃபியூல் ஏற்றிட்டுருக்காரு பாருங்கள், இவர் தான் ஃபியூல் கார். இதில் இருந்து மேலே தான், இதில் தான் ஃபியூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஃபியூல் மேலே ஏறி இப்படி போய் ஃபியூல் ஏறிக்கும். ஓகேவா, சரி. நம்ம இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம டவரு, ஏர்போர்ட்டு அதெல்லாம் தான் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து டவர் பார்க்கலாமா? டவர் நம்ம வந்து இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அது நீங்கள் வந்து பாருங்கள். இந்த டவரை அன்பாக்சிங் பண்ணி அது வந்து நம்ம வீடியோலாம் போட்டிருந்தோம். நிறைய பேர் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. என்பாயிண்டர் இந்த ரெஸ்கியூ மிஷன் டவரு அது ஏதோ அன்பாக்சிங் வீடியோன்னு மாதிரி போட்டிருக்கோம், டைப் பண்ணி பாருங்கள், யூடியூப்லேயே போடுவோம். பார்க்கலன்னா பாருங்கள். இதை நான் அன்பாக்சிங் பண்ணேன், ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சேன், அது எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் எல்லோரும் நீங்கள் அதை வேணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இது நான் எப்போ வாங்கினேன், எப்போ பண்ணியிருப்பேன், நான் வீடியோ போடலன்னு எல்லாம் நினச்சிருக்கேங்க. அந்த போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம லைட்டு கூட நம்ம கொடுத்துருந்தோம். இதெல்லாம் சூப்பராக இருக்குதுல்ல. ஸோ இது வந்து தான் இந்த ஃப்ளைட்ஸ் ஏதாச்சும் செஞ்சிச்சுன்னா அந்த கனெக்ஷன், அந்த கம்யூனிகேஷன், அதை பெர்மிஷன் கொடுக்காததெல்லாம் எல்லாமே இதுக்கு தான். வேறு வந்து இங்கே ஒரு அலாரம் அடித்தோம்னா போதும், எல்லா காசும் ரெஸ்கியூ மிஷன்ஸ்லாம் அங்கே கீழே வந்துடும். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டுருந்தோம், அந்த வீடியோவிலே இருக்குது, நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். வேறு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுதான் ஏர்போர்ட்டு. இந்த ஏர்போர்ட்டில் வந்து மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளைட்டில் ஏற்றுறதுக்காக இந்த ஸ்லைடு வச்சுருக்கேன். இந்த ஸ்லைடு வழியாக நான் வந்து மக்கள் எல்லாம் உள்ளே ஏற்றிடலாம், எல்லா ஃப்ளைட்டுக்கும். இப்போ நான் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் நான் வந்து இது பண்ணுறேன், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு கார்கோ ஃப்ளைட் DHL.
இது ஃப்ளைட் நம்பர் 236. இது DHL. இது வந்து கார்கோ ஃப்ளைட்டுக்காக யூஸ் பண்ணுறது. வேறு நம்மக்கிட்ட வந்து இருக்கிறதுல ரொம்ப சின்னதுனா இதுதான் வரும். அதுவும் ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டு. இது வந்து இண்டிகோ 233. இது வந்து சின்ன ஃப்ளைட் தான். இதில் 20 பேர் போகலாம், அவ்வளோதான். நிறைய பேர் போக முடியாது. வேறு இது தான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுல பெரிய ஃப்ளைட்டு. இதை நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கட்டினேன். இது நீங்கள் வந்து கட்டுனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்துக்கிறது படாத பாடணும் கைஸ். ஏன்னா இது ரொம்பவே பெருசு. வேறு இது கீழே போட்டிங்கன்னா தூளாக போயிடும். ஏன்னா எல்லாத்துமே வந்து நல்லா கனெக்டிவிட்டி இருக்காது. இங்கே வந்து இது தொட்டோம்னா உடஞ்சிருங்க பாருங்களேன். இங்கே ஏதாச்சும் எது வேணாலும் இப்படி கீழே விழுகலாம். இப்படி ஏதாச்சும் எது வேணாலும் கீழே விழுகலாம். வேறு இங்கே வந்து கீழே இது பண்ணிருக்கு. இங்கே பாருங்களேன், பாருங்கள். இப்படி நான் பண்ணதுக்கே இது போயிடுது. நல்லா இது கரெக்டாக அது ஒட்டிக்காது எல்லாத்தையும். நீங்கள் யோசிச்சுலாம் பண்ணணும். வேறு நீங்கள் கரெக்டாக அந்த டயர்ஸ் எல்லாம் வந்து அந்த பிளாக்ஸ் மேலே மோதி சவுண்டெல்லாம் வரும். அது கொஞ்சம் ரொம்ப பல்ல கூசும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இரிட்டேட்டிவ்லாம் இருக்கும். வேறு இதுதான் ரொம்ப பெரிய ஃப்ளைட்டு. இதை நான் வந்து நானாக கட்டலை. இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்து நான் போட்டேன். யூடியூப்பில் ஒரு சின்ன பையன் போட்டிருந்தான், அதை நான் பார்த்து போட்டேன். ஒரு ஜெட்டு ஃப்ளைட்டு ஏதாச்சும் பண்ணலாமான்ட்டு ஐடியா வந்துச்சு. போட்டு பார்த்தா வந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளைட்டு பேர் வந்து 271, ஏர் இண்டியா 271. இதில் வந்து 242 பேசஞ்சர்ஸ் போகலாம். இதில் வந்து ரொம்பவே பெருசு. வேறு இங்கே வந்து இதில் போட்டுடலாம், திருப்பி வச்சிடலாம். இங்கே லேண்ட் ஏரியாலாம் அது எல்லாத்தையும் இங்கே கீழே ஒரு டயர் இருக்குது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து அது ஓடுற மாதிரி இந்த டயர் மாதிரி இந்த மாதிரி ஓட்டணும்னா அப்படி தள்ளி விளையாடணுன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே கடைசியில் வந்து இது மாதிரி போட்டுக்கணும். ஒன்றுக்குள்ள நான் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் காண்றேன் பாருங்க. இங்கே வந்துட்டு இருந்துச்சு மொத்த பிளாக்ஸும் காணும். இதை வச்சு கட்டினதெல்லாம் காலியாக இருக்குது. நீங்களே பாருங்களேன் காய்ஸ். இந்த ஒன்று தான் மிச்சம் இருக்குது. எல்லாத்தையும் அதில் யூஸ் பண்ணி முடிஞ்சிச்சு. இப்படி தான் அவங்க ஏமாறுவாங்க. நல்லா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நம்ம ஊரில் இருக்கிற லேஸ் சிப்ஸ் மாதிரி தான். ஸோ இதை வச்சு நாங்கள் கீழே வந்து நான் கனெக்ட் பண்ணி விட்டேன். அது வந்து ஓடணுன்னா அது அவனே யூடியூப்லேயே போட்டு பாருங்கள். அது சேனல் பேர் எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். கீழே வந்து நான் இது போட்டு வச்சேன், இது டயர் அதெல்லாம். வேறு நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட்டை பார்க்கலாமா? ஸோ இது வழியாக வந்து கார்ஸ்லாம் வந்துடும். இது எப்படியே சுற்றிக்கிட்டு வந்து இங்கே நின்றுச்சேன்னா அடுத்த நாள் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி விட்டேன்னா அடுத்து இங்கே 2வது செக் பாயிண்ட்டில் நான் விட்டுரு அங்கே பாட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து தான் ஏர்போர்ட்டு. சரி, நம்ம இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நானே சொல்லிடுறேன், சரியா? ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், உண்மைன்னு நினச்சிக்கோங்க, சரியா? ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு 4-5 ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கும். சரி, இதில் ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸஸ் சிக்கன் இருக்கும், KFC இருக்கும், வேறு ஆனந்த பவன் இருக்கும் வெஜிடேரியன்ஸுக்கு. என்ன செய்ய, வெஜிடேரியன்ஸ்லாம் வந்தாங்கன்னா அங்கே நான் ஃபுட் கோர்ட்டில் ஒரு வெஜ் ஃபுட் கோர்ட் இல்லைன்னு தெரிஞ்சுடனே கஸ்டமர்ஸ்லாம் வரமாட்டாங்களே நாட்டுக்கு இதுக்காக. ஸோ அதனால் அதில் டெக்ஸஸ் சிக்கன், KFC சிக்கன், ஆனந்த பவன், வேறு டியூட்டி ஃப்ரீ இருக்குது, ஒரு கிஃப்ட் ஷாப்பு, அதுக்கப்புறம் வாஷ்ரூம் இருக்குது. இது எல்லாமே வச்சுருக்கேன், இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒன்று ஸ்பெஷலாக கண்ணு நான் ஃபஸ்ட்டு கண்ணு நினச்சோம். வெல்கம் டு N.R இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சரி, ஓகே கைஸ், பாருங்கள். இங்கே வந்து இந்த இதுக்கு மேலே ஃப்ளைட்டு போகக்கூடாது, இறங்கக்கூடாதுன்ட்டு நான் வந்து இதெல்லாம் பிளாக்கிங் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதனால் ஃப்ளைட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இங்கே வந்து இதுக்குள்ளே ஒரு நான் பேர் சொன்னேன், டெக்ஸஸ் சிக்கன், KFC, ஆனந்த பவன் அது இதுன்னு இருக்குது. வேறு டியூட்டி ஃப்ரீ இருக்குது, கொஞ்சம் வாஷ்ரூம் இருக்குது, 3 கேட் இருக்குது, 3 ஃப்ளைட் தான் இருக்குது. பாருங்கள், நம்ம ஏர்போர்ட்டே இவ்வளோ சின்னதாக இருக்குது. இதுவும் 3 ஃப்ளைட்டு தான் நிற்க முடியும். நிஜமான ஏர்போர்ட்லாம் 100க்கும் மேலே ஃப்ளைட்டெல்லாம் நிற்கும். துபாயெல்லாம் வேர்ல்டே லார்ஜஸ்ட் ஏர்போர்ட், 100க்கும் மேலே ஃப்ளைட்லாம் நிற்கும். ஆனால் நம்மளோட இதை பாருங்கள், வெறும் 3 ஃப்ளைட்டு. துபாயிலெல்லாம் 300 ஃப்ளைட்டு வைப்பாங்க, நம்மளுக்கு 3 ஃப்ளைட்டு. என்னால் பண்ண முடியல, அவ்வளோதான். பிளாக்ஸ்லாம் தீர்ந்து போயிடுச்சு. இன்னும் பெரிய நிறைய பிளாக்ஸ்லாம் வாங்கணும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வாங்க முடியும், லைக் பண்ணிங்கன்னா தான் நான் வாங்க முடியும், ஷேர் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் என்னால் வாங்க முடியும். இல்லைங்கன்னா நான் எப்படி வீடியோ போட முடியும்? எத்தனை வாட்டி நான் கெஞ்சி கேட்குறேங்க, வீடியோ பார்க்கணுன்னா மட்டும் நல்லா ஓடி வந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, போய் பண்ணுங்கள். பார்க்கணுன்னா மட்டும் ஓடி வந்துடுறீங்க, போய் இது பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். எத்தனை வருஷம் நான் கெஞ்சி கேட்டேன், கெஞ்சி கேட்டு இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. என்னது இது?
என்னது 2020 21 22 அப்போ நான் வந்து எப்போ 21 நான் படிக்கிறேன் 21 22 அப்போ நான் ஆரம்பித்தேன். இப்போ 2024 வந்துருச்சு. சாச்சு 2025 வரப்போகுது. 2025 வரப்போகுது. இன்னும் நீங்கள் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. என்னது இது? 2 வருஷத்தில் 140 சப்ஸ்கிரைபர்ஸ். என்னது இது? 139 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. வீடியோ போட்டு கெஞ்சி கேட்டேன் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்ட்டு. கடைசியில் 139 140. என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுண்ணா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே நல்லா வீடியோ போட முடியும். அப்படின்னா தானே நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா வீடியோ பெருசாக்க முடியும். நம்ம ஃபேமிலியெல்லாம் பெருசாக்க முடியும். நான் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணி என் பெஸ்ட்டெல்லாம் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு நானும் இருக்காசும் வீடியோ போடுறேன். சரி, அப்பப்போ அந்தந்த சேனல் பேர் தான் நிஷாந்த் அண்ட் ரிகாஸ். அந்த ரிகாஸ் மட்டும் அப்பப்போ இல்லை. அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்களா? என்னை பற்றி என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு? சரி, ஓகே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். சரி, ஸோ இது வந்து வேண்டெலாம் போட்டிருக்கேன். இங்கே வந்து சிக்னல்ஸ் இருக்குது. இதை வச்சு ஃப்ளைட் ஓகேயா இல்லையா நான் வந்து போட்டிருப்பேன். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒரே ஒரு செகண்ட் கைஸ், ஒரே ஒரு செகண்ட் மட்டும் இருங்க. 1 செகண்ட்.